ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ட்ரேடிங் கிடையாது. ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸிங் டே தான் இன்னைக்கு. இன்னைக்கு வந்து மாதத்தோட கடைசி நாள் அப்படிங்கிறதுனால வந்து நம்ம இந்த மந்த் இது வரைக்கும் நம்ம இந்த மந்த் ஸ்டார்டிங் நவம்பர் 1st நவம்பர் 29 நேற்று வரைக்கும் நம்ம ஒன்றும் கண்டினியூஸாக ட்ரேட் பண்ணலை கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ 1 or 2 days அந்த மாதிரி ஒரு ஐ திங்க் 6-7 days மட்டும் தான் நம்ம ட்ரேடிங் பண்ணியிருப்போம் மொத்த மாதத்துக்குமே. நம்ம எல்லா நாளும் ட்ரேடிங் பண்ணல, ஏன்னா பேஸ்ட் ஆன் அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ், இண்டிகேட்டர்ஸ், அந்த எக்ஸாக்ட் ஃபார்மேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணி அது வந்தால் மட்டும் தான் நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு இந்த மாதத்தோட டோட்டல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கு நம்ம கன்சோல் பேஜ் போயிடுவோம். ஸோ கன்சோல் பேஜில் வந்துட்டு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். கமாடிட்டி செக்ஷன் சூஸ் பண்ணிப்போம். அண்ட் நவம்பர் 1st நவம்பர் 30th வரைக்கும் நமக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நம்ம பண்ண ட்ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா நாளும் பண்ணலை. நவம்பர் 4th, அப்புறம் நவம்பர் 7th, அதுக்கப்புறம் 12th, 13th, அப்புறம் இந்த வீக்கில் வந்து நம்ம ஒரே ஒரு நாள் 19th மட்டும் தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் கடைசி வீக்கில் வந்து 25th, 28th பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2, 3, 4, 5, 6, 7 நாள் மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ட்ரேடிங் டேஸ் மட்டுமே 20லேருந்து 22 நாள் வரைக்கும் இருக்கும் தோராயமாக. ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு 22 நாளில் வந்து நம்ம ஜஸ்ட் 7 days மட்டும் தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம ட்ரேட் பண்ணது எல்லாமே வந்து ஒரு குவான்டிட்டியில் மட்டும் தான் ட்ரேட் பண்ணியிருக்கோம். நேச்சுரல் கேஸ் மட்டும் வந்து 2 quantities பண்ணுவோம். பட் மோஸ்ட்லி வந்து அலுமினியம், ஜிங்க் எல்லாமே வந்து ஒரு குவான்டிட்டியில் மட்டும் தான் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி நமக்கு கிடைச்சிருக்க ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 13,000 எவ்வளோ கிடைச்சிருக்குது, எக்ஸாக்டாக வந்து 13,875 rupees நமக்கு ப்ராஃபிட்டாக போனோம். அதாவது இந்த மாதம் நவம்பர் மந்த்துக்கு கிடைச்சிருக்குது. அண்ட் லாஸ் நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அன்ரியலைஸ்டு P&L பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் 0 தான் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அது 0 தான் இருக்குது நமக்கு. அது இங்கேயுமே நீங்கள் பார்த்துக்கலாம், எல்லாமே வந்து க்ரீனாக தான் இருக்குது, எதுவுமே ரெட்டாக இல்லை. அப்படி ஏதாச்சும் ரெட்டாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ எல்லாமே க்ரீனாக இருக்கிறதுனால வந்து ஆல் குட் ஃபார் நவம்பர் மந்த். நம்ம ப்ராஃபிட்டில் தான் வந்து எல்லா ட்ரேடுமே முடிச்சிருக்கோம். ஸோ சார்ஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ப்ரோக்கரேஜ் மட்டுமே வந்து நமக்கு 340 ரூபா போயிருக்குது. அண்ட் மற்றபடி இந்த டிரான்சாக்ஷன் சார்ஜஸ், அப்புறம் இந்த STT, அப்புறம் அந்த ஸ்டாம்ப் டியூட்டி, அது இதுன்னு அது மட்டுமே வந்து நமக்கு ஒரு 1,687 ரூபா கிட்ட போயிருக்குது நமக்கு. ஸோ அது போக நம்மளோட நெட் ப்ராஃபிட், அதாவது நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்க ப்ராஃபிட் வந்துட்டு 12,187 rupees கிட்ட நமக்கு வந்திருக்குது. இதை வந்து நான் வந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறேன். 12,000 rupees நம்ம இந்த மாதத்தில் வந்து ப்ராஃபிட்டாக எடுத்துருக்கோம். ஸோ அதை வந்து வித்ரா பண்ணிடலான்னு பார்க்குறேன். நான் அது கண்டிப்பாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன், எப்படி வந்து நம்ம வித்ரா பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக நான் இன்னொரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். பட் ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதத்தோட ப்ராஃபிட் 13,800 ரூபா கிட்ட வந்திருக்கு. சார்ஜஸ் அண்ட் டாக்ஸஸ்லாம் போக நம்மளோட நெட் ப்ராஃபிட் வந்து 12,187 ரூபா வந்திருக்குது. ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்டேட் வீடியோ தான் இது. ஏன்னா நம்ம மந்த்லி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு கொஞ்சம் பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம ஆல்ரெடி ஒரு ஹாஃப் மந்த்லி அப்டேட் ஒன்று போட்டிருந்தோம். ஐ திங்க் 15th or 18th நான் போட்டிருந்தேன் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறது ஹாஃப் மந்த்துக்கு. இது வந்து மந்தோட கடைசியில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிற சின்ன அப்டேட் வீடியோ தான் இது. அண்ட் அகெயின் இது பார்த்தீங்கன்னா வந்து நேச்சுரல் கேஸ் மட்டும் தான் நம்ம வந்து 1 or 2 days வந்து 2 குவான்டிட்டிஸில் பண்ணியிருந்தோம். மற்றபடி அலுமினியம், ஜிங்க் பண்ணது எல்லாமே வந்துட்டு ஒரு குவான்டிட்டியில் மட்டும் தான் பண்ணோம். ஸோ ஒரு குவான்டிட்டி வித் 2 lakhs ஆஃப் மார்ஜின். ஸோ நம்மளோட மார்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே இந்த 2 lakhs தான். இந்த 12,000 ரூபா வந்து இப்போ நம்ம சம்பாதிச்சது அக்கௌண்ட்ல இருக்குது. நான் இதை வித்ரா பண்ணிடுவேன். ஸோ 12,000 வந்து நம்மளோட எக்ஸ்ட்ரா மணி இந்த மாதம் சம்பாதிச்சது அப்படிங்கிறதுனால நான் அதை வித்ரா பண்ணிடுவேன். ஸோ நான் அதை வித்ரா பண்ணிட்டு அது கண்டிப்பாக இன்னொரு வீடியோவாக எடுத்து போடுறேன். அண்ட் ஆஸ் பர் திஸ் நமக்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மட்டும் தான் பண்ணியிருக்கோம், விச் இஸ் ஆக்சுவலி அ குட் நியூஸ். கண்டிப்பாக இது டிசம்பர் மந்த்தும் நம்ம கண்டினியூ பண்ணலான்னு நினைக்கிறேன். ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் அதான் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எதுவும் வந்து டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் வந்து அகெயின் என்னோட தாட் ப்ராசஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணது 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இன்வெஸ்ட் பண்ணதில் நம்ம எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறது தாட்டில் தான் நான் எப்போவுமே மந்த்லி நான் வந்து ட்ரேட் உள்ளே போகும்போதும் சரி, என்னோட ப்ராஃபிட் நான் வந்து அலுமினியமுக்கு வந்து நான் எவ்வளோ ப்ராஃபிட் செட் பண்ணுவேன், நேச்சுரல் கேஸ் நான் எவ்வளோ ப்ராஃபிட் செட் பண்ணுவேன், அப்புறம் ஜிங்க்கு எவ்வளோ ப்ராஃபிட் செட் பண்ணுவேன். இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மந்த்லி எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 2 lakhs நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு 2 lakhsக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும். எனக்கு வந்து 40% ரிட்டர்ன்ஸ் நான் எதிர்பார்க்குறேன்னா, இல்லை 10% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன்னா, இல்லை 5% ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறேன்னா அப்படிங்கிறது தான் என்னோட
என்னோட கொஸ்டின் நான் வந்து என்னையே கேட்டுப்பேன். ஓகே, நம்ம 2 lakhs இன்வெஸ்ட் பண்றோம். அப்ப நம்ம மந்த்லி வந்து மந்த் ஆன் பேசிஸ் நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் எடுத்தா நம்மளால வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். ஏன்னா நான் எப்பவுமே வந்து எக்ஸ்ட்ராவும் நான் வந்து போக மாட்டேன், அண்ட் ரொம்ப கம்மியாகவும் போக மாட்டேன். மீடியமா நம்மளால எவ்வளவு வந்து மார்ஜினுக்கு நம்மளால எவ்வளவு ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நான் எப்பவுமே வெளில வந்துடுவேன். ஸோ அந்த கான்செப்ட்ல எனக்கு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணதுக்கு மினிமம் எனக்கு ஒரு 5% கிடைச்சா போதும் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கும். மினிமம் 5%. லாஸ் இல்லாம பண்ணா ரொம்ப சந்தோஷம், பட் லாஸும் இருந்துச்சு அப்படின்னா பரவாயில்ல, அதையும் எனக்கு மேனேஜ் பண்ணி எனக்கு ஒரு 5% கிடைச்சா போதும் அப்படிங்கிறது தான் என்னோட தாட் எப்பவுமே. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2 lakhsக்கு வந்து 5% அப்படின்னா ஒரு 10,000 rupees கிட்ட வருது. அண்ட் நம்ம ஆப்வியஸா வந்து நம்ம 10,000 கிராஸ் பண்ணியாச்சு. ஸோ நான் என்னோட கால்குலேஷன் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணதுக்கு ஒரு 5லேருந்து 10% கிடைச்சா போதும், நம்ம அந்த மாசத்துக்கு சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது என்னோட தேவை அது. ஏன்னா எனக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணதுக்கு இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு அப்படின்னா எனக்கு நான் என்னோட அடுத்த விஷயங்களை நான் வந்து மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் மினிமம் 5% எதிர்பார்ப்பேன். மேக்ஸிமம் ஒரு 10% கிட்ட வந்தா ஓகே, ஐம் மோர் தென் ஹாப்பி. 10%லாம் வந்துச்சு அப்படின்னா. பட் அதுக்கு வந்து நம்ம ரொம்ப அக்ரெசிவாகவும் நான் வந்து ட்ரேட் பண்ண மாட்டேன். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 7 days தான் நம்ம ட்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அக்ரெசிவாகவும் ட்ரேட் பண்ணாம ஃபைன், ஓகே இது நடக்கும், அண்ட் பேஸ்ட் ஆன் த சார்ட், அந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து அந்த கேப் அப் ஆகுமா இல்லை கேப் டவுன் ஆகுமா அதை பேஸ் பண்ணி நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அண்ட் ஏற்கனவே நம்ம ஜிங்க்கு வந்து நம்ம பேசியிருந்தோம். ஜிங்க்கு வந்து கேப் டவுன்ல தான், கேப் அப்ல ஓப்பன் ஆகி கொஞ்சம் மார்க்கெட் கீழே வருவோம் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். ஸோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அப்படிதான் நடந்துச்சு. ஸோ ப்ரீவியஸ் டே 28 க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 282.80 பைசையில் முடிஞ்சிருக்கான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கேப் அப்ல தான் ஓப்பன் ஆனா 283.45 பைசையில் வந்து கேப் அப்ல ஓப்பன் ஆகி 282.1 வரைக்கும் கீழே வந்திருக்கான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு ₹1.35 கீழே வந்திருக்கான். ஜிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து ₹1.35 அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லைங்களா? நமக்கு தெரியும் வந்து ₹1 வந்து ₹5,000 நமக்கு டிஃபரன்ஸ் இருக்கும். ஸோ அந்த 5,000 + 6,500 rupees கிட்ட அவன் வந்து நமக்கு கீழே இறங்கியிருக்கான். அதுக்கப்புறமா தான் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் அடிச்சு மார்க்கெட் வந்து மேலே போயிருக்கான். ஸோ பார்ப்போம் நமக்கு மார்க்கெட் மண்டே வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன மார்க்கெட்டோட அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லாவே வந்து மேலே தான் போயிட்டு இருக்கான். ஸோ எனக்கு என்னமோ நாளைக்கு வந்து கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போவான் அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓப்பன் ஆகுறது வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கேப் டவுன்ல இருக்கும். கேப் டவுன்ல ஓப்பன் ஆகி மார்க்கெட் மேலே போவோம் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு ₹1 இல்லை ஒரு ₹2 வரைக்கும் மார்க்கெட் மேலே போவான் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். பட் லெட்ஸ் சி ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் நான் சொன்ன மாதிரி வந்து 5% ரிட்டர்ன்ஸ் நமக்கு 5% மேலேயே நமக்கு கிடைச்சிருக்குது. ஸோ 12,000 rupees நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால வந்து கிட்டத்தட்ட 6% நினைக்கிறேன் இது எக்ஸாக்டாக சொல்லணும்னா. ஸோ 6% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுனால வந்து ஐம் ஹாப்பி. ஸோ இது நம்மளால கண்டினியூ பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னாலே வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அகெயின் ட்ரேடர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு அவங்கவுங்களோட தாட்ஸ் இருக்கும். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன்னா எனக்கு அதில் 50% ரிட்டர்ன்ஸ் வரணும், இல்லை 10% ரிட்டர்ன்ஸ் வரணும், இல்லை 25% ரிட்டர்ன் வரணும் அப்படிங்கிறது அவங்க ஒவ்வொருத்தவங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அவங்களோட அந்த அந்த இதுக்காக அவங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ் பார்ப்பாங்க. நம்ம எவ்வளோ ட்ரேடிங் பண்ணால் நம்மளால எவ்வளோ ப்ராஃபிட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது அவங்களுக்கான தாட் ப்ராசஸாக இருக்கும். என்னோட தாட் ப்ராசஸ் படி 5 to 10% போதும் அப்படிங்கிறதுனால நான் அது வந்து ஹாப்பியாக நான் இந்த மாதத்துக்கு இதை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் மந்த்தும் என்னால் வந்து இதே லெவலில் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா ஐ பி மோர் தேன் ஹாப்பி. ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வேணும் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களோட கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்து நீங்களும் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் நான் வந்து ஃபிக்ஸட் இன்கம், அதாவது எனக்கு வந்து இது எப்படின்னா வந்து இது எனக்கு செகண்ட் இன்கமா இல்லாமல் எனக்கு இது வந்து நான் அது ப்ரைமரி இன்கமா பண்ணுறதுக்கு நான் என்னெல்லாம் பண்ண முடியுமோ நான் அதை பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக நான் வந்து ஜிடிடி ஆர்டர்ஸ் பற்றி பேசுகிறதா இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நான். ஸோ கண்டிப்பாக நான் ஜிடிடி ஆர்டர்ஸ் இன்னைக்கு இல்லை நாளைக்கு கண்டிப்பாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் ஆஸ் சூன் அஸ் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு அலர்ட்ஸ் வரும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜிடிடி ஆர்டர்ஸ் வந்து கமாடிட்டிஸில் கிடையாது, அது நம்ம ஈக்விட்டிஸில் பண்ணுவோம். நான் மெயினாக அது ஈக்விட்டி ஆப்ஷன்ஸில் நான் பண்ணியிருக்கேன். அது ஜிடிடி ஆர்டர்ஸு அதை பற்றி கண்டிப்பாக நான் ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பிகினர்ஸ் இல்லை வந்து கொஞ்சம் ஷேர் மார்க்கெட் கற்றுக்கணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா நம்ம அதுக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம், ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அண்ட் இதுக்கப்புறமா நான் ஜிடிடி ஆர்டர்ஸ் அண்ட் அலர்ட் ட்ரிகர் ஆர்டர்ஸ், ஏடிஓ ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பற்றி பேச வேண்டிய பேலன்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அதை பற்றி எல்லாமே நான் பேசுகிறேன், உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
And again, friends, thanks for watching my videos and supporting me. Thank you, friends.